ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு தேவை இருக்கிறது நல்லது, நமக்கு ஆசையும் இருக்கிறது நல்லது. ஆசை பேராசையாக மாறாமல் பார்த்துக்கணும். ஆசை என்னவா மாறக்கூடாது, பேராசையாக மாறாமல் பார்த்துக்கணும். ஒருவேளை பேர் ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னா ஜாக்கிரதையா இருங்க, அதை குறைக்க பாருங்க. அது என்னவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இச்சையாக மாறுவதற்கு வாய்ப்பு. என்னைக்கு மாறுமை யாருக்குமே தெரியும், அது என்னைக்கு மாறுமை யாருக்குமே தெரியும். ஆகையினால நாம் ஒரு ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இப்ப வாலிபருக்காக வரும்போது வாலிபருக்கு ஒரு 5000 ரூபாய் ஒரு போன் வாங்கி கொடுத்தா, ஸ்மார்ட் போன் 5000 ரூபாய் வாங்கி கொடுத்தா, அது என்ன, அது தேவை. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இப்ப போயிட்டு அந்த நோக்கியா மொபைல் பார்த்துட்டீங்களா, பெரிய பெரிய பட்டனா இருக்கும். 2005 அதுதான் இருக்குது, அதுதான் நான் வாங்கினேன், அதான் இப்படி அட்டன் பண்ணேன். சரியா? சோ அந்த நோக்கியா மொபைல் இப்ப யாருமே பிள்ளைங்க வாங்கி கொடுக்கறது இல்லை. ஆகையினால ஒரு 5000 ரூபாய் உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொன்னா அது என்னது, தேவை, கண்டிப்பா வேணும். நீங்க வெளியே போறீங்க, அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணணும், இமெயில் பேசிக்கிட்டு இருக்கு, ஸ்மார்ட் போன் வேணத்தான் வேண்டும், வாட்ஸ்அப் இருக்கு. சோ எல்லாமே இருக்கிறதுனால அதை நீங்க பைபிள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாமே, வேதத்தை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்ப வாட்ஸ்அப்ல எவ்வளவு அருமையான செய்திகள் வருகிறது. சோ 5000 ரூபாய் வாட்ஸ்அப் மொபைல், 5000 ரூபாய் ஸ்மார்ட் மொபைல் இருந்தா அது தேவை. ஆனா 10,000 ரூபாய் மொபைல் வேணும்னு சொல்லி நீங்க பிடிவாக பிடிச்சீங்க, நாங்க அப்பா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஆசை இருக்குன்னா இதுல முதல்ல ஒரு ஸ்டார் போட்டுருக்கேன் பாத்தீங்களா, ஸ்டார் அங்க போட்டுருக்கீங்க. ஸ்டார் போட்டா என்ன அர்த்தம், கண்டிஷன் சப்ளை. என்ன கண்டிஷன் சப்ளை, சம்பாதிக்காத வாலிபர்களுக்காக. இல்ல பிரதர், நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா 20,000 ரூபாய் மொபைல் வாங்கலாம். ஆனா அப்பன் சொத்துல நீங்க 10,000 ரூபாய் மொபைல் வாங்குற, யாராவது பிடிவாதம் திட்டாங்களா பிரதர், உங்க பிள்ளைகள் யாராவது? அது ஆசையாக மாறுகிறது. சரி, 20,000 போச்சுன்னா எனக்கு 20,000 மொபைல் வேணும், என் ஃப்ரெண்டுங்களாம் தான் யூஸ் பண்றாங்க, அதுல என்னது 2 கேமரா 3 கேமரா இருக்கு, அதுல செல்ஃபி ரொம்ப அழகா இருக்கும், முதல்ல நீங்க அழகா இருக்க. சரியா? இந்த அழகா இல்லை என்றதுனால தான் செல்ஃபி எடுக்கும்போது ஃபோன் பண்றது. உண்மையா சொல்லுகிறேன், செல்ஃபி போட்டோ ஒரு 10 அடி தூரத்துல இருந்து எடுத்தா அழகா இருக்கும், நீங்க 2 இடத்துல இருந்து எடுத்தா போண்டா மாதிரி ஒன்னும் எடுத்து பாருங்களேன். ஆகையால் தான் இந்த போண்டா கொஞ்சம் அப்படியே இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் சில மூஞ்சிக்கு என்ன போல மூஞ்சிக்கு அழகா இருக்கிறது, நான் செல்ஃபி எடுக்காததுக்கு இன்னொரு காரணம் நான் அழகா இருக்க மாட்டேன் என்பதற்காகத்தான். 20,000 மொபைல் நீங்க வாங்கறதுக்கு பெற்றோருக்கு ஆசை காமிச்சீங்கன்னா அது என்னன்னு சொன்னாங்க, பேராசை. இல்ல பிரதர், எனக்கு 50,000 எனக்கு மொபைல் வேணும், ஐபோன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இச்சை. அது இச்சை அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வீட்டுக் கொள்வது ரொம்ப கஷ்டம். யாராவது இந்த பெற்றோர்கள் 5,000 மொபைல் வாங்கி கொடுத்தாதான் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்லா கவனிக்கிறீங்க, நீங்க அதுக்கு மேல போச்சு அப்படின்னு சொன்னா சம்பாதிக்காத வாழைகளுக்காக நான் சொல்லுகிறேன். நிறைய பேர் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவை எது தெரியுமா, அப்போ 10,000 மாறிவிடும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு இருக்கு, எல்லோருக்கும் 5,000 கிடையாது, எல்லாருக்கும் 10,000. ஆசை எது, இச்சை எது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.